தமிழ் பக்தன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி விவாதிக்க போகிறோம்னா, அதுக்கான உதாரணமாக ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதை பாடிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மனத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்புற்று எழு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு, ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. இது நமக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் அதுவே போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போது ஊரில் கிராமங்களில் மாட்டு வண்டி பயன்படுத்துவாங்க. எல்லாரும் விவசாயத்துக்கு மற்ற சுமை கொண்டு போகிறதுக்கு மாட்டு வண்டி தான் முதல்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாட்டு வண்டியை எப்படி பழகி வச்சுருப்பாங்கன்னா, அது ஒவ்வொரு முன்னாடி இறங்கிலாம் ஈத்துட்டு போக மாட்டாங்க. பின்னாடி வண்டியில் உட்காந்துப்பாங்க. இடது பக்கம் மூலமா இந்த கயிறு சொடுக்கு, வலது பக்கம் மூலமா இந்த கயிறு சொடுக்கு. அது தானே அது மட்டும் அது வேலையை பார்க்கும். ஆனால் ஒரு மாட்டை தான் இயக்குவாங்க, இன்னொரு மாட்டு சேர்ந்து இயங்கும் கூட. 2 மாட்டையும் ஒரே நேரத்தில் இயக்கும். ஒரு மாட்டை இயக்குனாலே இன்னொரு மாட்டை தானே இயங்கும். அது அப்படி தான் பழகியிருப்பாங்க. இங்கே அப்படி தான் அரசியலில் பழகிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் என்ன எப்படி பழகிருக்கான்னு வச்சுங்களேன், நாம் சண்டை போடுறது என்னவோ பெரிய ஆள் கூட அவங்க தத்துவத்தை எதிர்த்து, அவங்களுடைய அரசியல் ஊழல்களை எதிர்த்து, அவங்க செய்கிற குற்றங்களை எதிர்த்து, அவங்களுடைய தவறுகளை எதிர்த்து தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க. அவங்க அங்கேருந்து லைட்டாக அப்படி சொடுக்குவாங்க. சொடுக்கினோடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பதறி அடித்து ஓடியாந்துட்டு, நீ எப்படி எங்கள் தலைவர் அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், நாங்கள் எப்படி சித்தாந்தம் தெரியுமா, இது தெரியுமா. நாம் அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டோம், அவங்கள பற்றி பேசக்கூட மாட்டோம். ஒரு வார்த்தை கூட அவங்கள பற்றி எங்கேயும் பேச மாட்டோம். ஆனால் அவங்க தான் முன்னே வந்து எல்லாத்துக்கும் பேசுவாங்க, குரல் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, எங்களால் திராவிடத்தெல்லாம் இங்கே யாரும் ஒன்றும் இது ஆலமரம் மாதிரி இருக்குது, இது யாராலும் எதுவுமே செய்யவே முடியாது அப்படின்னு. ஏமா உங்களை தூசு மாதிரி தட்டி விட்டு போயிடுவான். அந்த மாதிரி நிலைப்பாடு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆளாளுக்கு கத்துறாங்க, திராவிடத்தை அவிக்க முடியுமா, நான் இருக்க வரை அழிக்க முடியுமா, உங்களை யார் இருக்க சொன்னா, திராவிடத்தை உங்களை யார் காத்துக்க சொன்னா, திராவிடம் தான் உங்களுக்கு வேணா, நீங்கள் எதுக்கு தனி கட்சி வச்சுருக்கீங்க, தனி கட்சி அங்கே தான் ஏற்கனவே திராவிடன்னு ஒன்று இருக்கு, நீங்கள் அது கூட சேர்ந்து நீங்கள் மட்டும் குப்பை கொட்ட வேண்டியது தானே, யாரும் உங்களுக்கு வேணாண்ணா, நீங்கள் எதுக்கு தனியாக ஒரு கட்சி வச்சுக்கிட்டு. அப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்னா சீமான் மட்டும்தானா அப்படி, நாங்கள்லாம் இல்லையா, இவ்வளோ பேர் இல்லையா அப்படின்னு. யார் இவ்வளோ பேர் இல்லையா, நம்ம ஊரில் ஒரு இன்னொரு பழக்கம் இருக்குது, கெட்ட பழக்கம். நம்ம ஊரில் இல்லை, பொதுவாகவே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பழக்கம். ஒருத்தர் நல்ல கடை வச்சு தரமான பொருளை வச்சு அவன் சரியான விலை வச்சு அவன் கொஞ்சம் விற்றுட்டு லாபம் பார்த்துட்டான்னா, நம்ம ஆளுங்க சுற்றி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை அப்படியே காப்பி அடித்து அடுத்து ஒரு கடை வைப்பாங்க பக்கத்தில். அதை பார்த்து இன்னும் 2 பேர் பக்கத்தில் கடை வைப்பான். அதை பார்த்து ஆக மொத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடை வச்சவனும் வாங்கக்கூடாது, நாமளும் வாங்கக்கூடாது. அதில் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்ய தெரியலனாலும் அவன் வாயக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு நோக்கம். இங்கே அரசியலும் அப்படி தான். தமிழ் தேசியம்னு தேர்தல் களத்தில் நிறுத்தி இங்கே சண்டை போட்டு தனியாக ஒரு ஆள் எப்படிடா 8% ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிறதுல பிரச்சனை. நாங்களும் தமிழ் தேசியத்துக்கு கொடி தூக்குறோம், தமிழ் தேசிய கொடி தூக்குறோம். நாங்கள் தூய்மையான தமிழ் தேசம். எந்த தூய்மையான தமிழ் தேசியம்? நீங்கள் பேச வேண்டியது தானே, கோர்ட்டில் இருக்கும்போது பேச வேண்டியது தானே, இத்தனை வருஷம் சட்டமன்றத்திலேருந்து பேச வேண்டியது தானே. ஏன் பேச முடியல உங்களால்? கேட்டால் நாங்கள் கூட்டணி இருக்கிறது வேற, எங்கள் சித்தாந்தம் வேற. கூட்டணி இருக்கிறது வேற, உங்கள் சித்தாந்தம் வேற. தன்னிச்சையாக செயல்படும் போது உங்களோட கூட்டணியை தாண்டி உங்களால் என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், பேசுகிறேன். உங்களுக்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு என்ன நிதியோ, உங்கள் சட்டமன்றத்துக்கு என்ன தொகுதிக்கு என்ன நிதியோ அந்த நிதியிலிருந்து நீங்கள் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். நிதியிலிருந்து செய்வாங்க. ஆனால் உங்கள் சித்தாந்தத்தை எங்கேயுமே நீங்கள் மாற்ற முடியாது. உங்களுக்கு சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தம் நீங்கள் எங்கேயும் செயல்படுத்த முடியாது. இங்கே சித்தாந்தம் தான் பெருசு. அவங்களுடைய திராவிட சித்தாந்தம் இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எல்லா இடத்துலையுமே எல்லா மக்கள் வரி பணத்தில் கட்டப்படுற கட்டடங்களாக இருக்கட்டும், மேம்பாலங்களாக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், திராவிடத்தின் பேர் மட்டும்தான். இங்கே தமிழ் தேசியத்தில் யாருமே இல்லை, தலைவர்கள் இல்லவே இல்லையா? அவங்க பேர் வைக்கவே கூடாதா? ஏன் அது நடக்குது? உங்களால் ஏன் கேட்க முடியல அதுக்கு?
இங்க நடக்கிற அநீதிகள், ஊழல்கள் பத்தி உங்களால ஏன் பேசவே முடியல? போலி தமிழ் தேசியன்னு தமிழ் தேசியவாதிகள் போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்றீங்க. இங்க ஊழல் திராவிடத்த பத்தி ஏன் பேச மாட்றீங்க? ஊழல் திராவிடத்த பத்தி, அ கற்பழிப்பு கொலைகள பத்தி ஏன் அதை பேச மாட்றீங்க? நாங்க கோர்ட்ல இருந்து நாங்க அப்படியே நீதிய வென்றுருவோம். வென்று காட்டிடுவோம் கோர்ட்ல இருந்து. எந்த நீதிய வென்று காட்டுனீங்க? எங்க இருக்கு உங்களுக்கு நீதி? நீங்க வெல்றதுக்கு என்ன இருக்குங்க? உங்களுக்கு வெல்றதுக்கு என்ன இருக்குன்னா, 2 சீட் இருக்கு, 3 சீட் இருக்கு. அத தாண்டி கொஞ்சம் கையில சூட்கேஸ் இருக்கு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல நீங்க வெல்றதுக்கு. இங்க மக்களுக்கான நீதிய வெல்றதுக்கு இங்க யாருமே இல்ல. இருக்கிற ஒரு ஆளையும் அவன் எப்படியாவது கட்டமைச்சு காலி பண்ணிடுன்றது தான் உங்க நோக்கம். உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு மூக்கணாங்கயிறுலாம் போடப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது பேசுனா, நீங்க ஏதாவது எதிர்த்து வாய தொறந்தீங்கன்னா, கூட்டணி விட்டு வெளிய தொரத்திடுவாய்ங்க. குடுக்குறதையும் பிடிங்கிட்டு விட்டுடுவாய்ங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ! அம்மா, ஐயோ! அம்மான்னு கத்திட்டு திரிய வேண்டியதுதான். இவங்க கூப்பிடுவாய்ங்க, அவங்க கூப்பிடுவாங்கன்னு. ஏன்னா உங்களால தனிச்சு நிக்க முடியாது. தெரியாது. நிக்க முடியாது. தெரியாது தனிச்சு நிக்கிறதுக்கே தெரியாது. உங்களுக்கு யாராவது சப்போர்ட் வேணும். கை ஊன்றி நின்னா தான் நிக்க முடியும். தனியா நிக்க தெரியாது. ஏன் தனியா நிக்கிறது தெரிஞ்சிருந்தா, நீங்க எதுக்கு நீங்க அவ்ளோ நல்லவர்கள், அவ்ளோ வல்லவர்கள்னா, ஒரு தமிழ் தேசியம் வளரும்போது தமிழ் தேசியம் தானே துணை நிக்கணும். தமிழ் தேசியம் துணை நிக்க மாட்டாங்களாம். திராவிடம் பக்கம் நின்னுக்குவாங்களாம். ஆனா தமிழ் தேசியம் வளர்ப்பாங்களாம். அது எப்படி அது? தமிழ் தேசியம், திராவிடம் வெவ்வேறு பாதை. இவங்க திராவிடம் பாதையில போயிட்டே இருப்பாங்களாம். தமிழ் தேசியம் வெளிச்சம் அடிப்பாங்களாம். லைட் அடிப்பாங்களாம் அப்படி. போங்க அங்க தெரியுது போங்க. அங்க தெரியுது அது தமிழ் தேசியம். அங்க லைட் அடிப்பாங்களாம். கூட பின்னாடி வந்தாலே முன்னாடி உனக்கு தெரியும். நீ பின்னாடியும் வரமாட்ட, முன்னாடியும் போக மாட்ட. அந்த பொம்மை உட்காந்துக்கிட்டு, அங்க தெரியுது பாருங்க, அங்க தெரியுது பாருங்க. நாங்களும் தமிழ் தேசியம் தான். அங்க தெரியுது பாருங்க. எங்க தெரியுது தமிழ் தேசியம்? உங்களுக்கு பொறுக்க முடியலன்னு சொல்லுங்க. உங்களால பொறுக்க முடியல. நம்ம பின்னாடி ஒருத்தன் அரசியலுக்கு வந்தானே, அவனுக்கு ஒரு பலமும் கிடையாது. அவனுக்கு அரசியல் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, எதுவுமே இல்லையே. இவன் எப்படி இப்படி கட்சிய வளர்த்து இவ்ளோ 234 தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தி, தொடர்ச்சியா அரசியல்ல அவன் பணம் வச்சுக்கிறேன் அரசியல்ல போட்டியிட மாட்றான். அப்பப்போ தேர்தல் காலத்துல விலைக்கு போயிடுறாங்க. நாங்க இதுல போட்டியிடல, நாங்க எதுவும் போட்டியிடலன்னு. ஆனா எந்த பணபலமும் இல்லாம தொடர்ச்சி எல்லா களத்திலும் நின்னு, இங்க தேர்தல் காலத்துல சண்டை போட்டு தமிழ் தேசியத்தை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறானே, அவன் தனிச்சு நிக்கிறேன்றானே, இவனுக்கு எங்க இந்த துணிச்சல் வருதுன்னு உங்களுக்கு எல்லாம் அதுக்கு அங்கிருந்து பணம் வருது, இங்கிருந்து பணம் வருது, அவன் அவங்க கைக்கூலி, இவங்க கைக்கூலி அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியலன்னா, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஆனா மத்தவங்களுக்கு தெரியறத குற்றமா பார்க்காதீங்க. இங்க அப்படிதான் இருக்கு. தனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, மத்தவங்க யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிருக்காது அப்படின்னு இவங்கள கற்பனை பண்ணிக்குது. தானா அவங்களுக்கு தெரியுன்ற எண்ணம் வரவே வராது. உங்களுக்கு அந்த சித்தாந்தத்துல நிக்கிறது காரணமே, நீங்க நிக்கிறதெல்லாம் திராவிட சித்தாந்தம் தான். ஆனா தமிழ் தேசியம்னு ஒரு சித்தாந்தம் தனிச்சு நிக்குதுல்ல, அத காலி பண்றதுக்கு நீங்க எல்லாம் அங்க இருந்துகிட்டு கை காட்டுறீங்க. நாங்களும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு. இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு தமிழ் இனத்துக்கு வரலாறே அப்படிதான் இருக்கு. தமிழ்னு குயின் நோண்டி புதைச்சது எல்லாமே யாரு? இங்க கூட இருக்கிறவங்க தான். வெளியில இருந்துலாம் வரல. இங்க இருக்கிறவங்களே தான். இங்க இருக்கிறவங்களே தான் அந்த வேலைய பார்ப்பாங்க. தொடர்ச்சியா பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க. கூடயே இருப்பாங்க. அது கடைசியில காலம் வரைக்கும் விட்டுருவாங்க. கொஞ்சம் இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, தன்னை விட மேலேயும் போயிடக்கூடாது. கொஞ்சம் மேல போயிட்டே போதும். உடனே அமுக்க ஆரம்பிச்சுருவாங்க. தனக்கு சமமாவோ, தனக்கு கீழயோ இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. "நல்லா இரு தம்பி. ரொம்ப நல்லா இரு" அப்படின்னுவாங்க. அப்படியே வாழ்த்து அடி கட்டி புரண்டு உருண்டுருவாங்க. ஆனா ஒரு ஸ்டெப் மேல போயிட்டே போதும். உடனே அவன் ஏதோ பண்றான்பா. எனக்கு எங்க தான் வருதோ தெரியலப்பா. அவன் ஏதோ அப்படி உடனே பெல்ட் அடிச்சுருவாங்க. இந்த மனநிலையில இருக்க வரையிலும் இங்க தனிச்சு நின்னு அடிச்சு மோதுறவன பார்த்தா எல்லாத்துக்கும் குற்றவாளியா தான் தெரியும். ஆனா காலம் பதில் சொல்லும். எது சரி, எது தவறுன்னு. நான் இங்க ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க தத்துவம் இங்க நிக்கிறது தான் முக்கியம். இந்த தத்துவத்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் முக்கியம். அதுதான் எங்க கொள்கை எல்லாமே. 1 சீட்டோ, 2 சீட்டோ முக்கியம் இல்ல. அத வச்சு இங்க எதுவும் ஆகப் போறதும் இல்ல. அத வச்சிருந்தவங்க எங்கேயாவது சொல்லுங்க. கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி, நான் 1 சீட்டு இந்த கட்சியில கூட்டணியில நின்னா எனக்கு 10 சீட்டு குடுத்துருக்காங்க. என்னோட சித்தாந்தத்தை நான் செயல்படுத்தி, என் தொகுதியை மிக சிறப்பாக கட்டமைச்சிருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு கட்டமைச்சிருக்கேன். ஒரே ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிற 2 சீட்டு வச்சிருக்கேன். 3 சீட்டு சொல்ல பார்க்கலாம். அந்த திராவிடத்துல அவங்க என்ன செய்றாங்களோ அதுதான் நீங்க செய்ய போறீங்க. நீங்க உங்க சிந்தனையை செயல்படுத்தி என்ன அங்க சிறப்பா கட்டமைச்சிருக்கீங்க? உங்க கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த கூட்டணியில இருந்துட்டு என் சித்தாந்தத்தை பயன்படுத்தி, என்னுடைய ஐடியாலஜிய பயன்படுத்தி, என் தொகுதிய மிக சிறப்பான தொகுதியா மாத்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ஆளுங்க. யாரு சொல்லுவீங்க? நீங்க அப்படி ஒரு தொகுதிய காட்டுங்க பார்க்கலாம். அப்படி செய்து காமிச்சு, அதுக்கப்புறம் சொல்லுங்க. நாங்க கூட்டணியில இருந்தா கூட
எங்க சித்தாந்தத்தையும் எங்க ஐடியாலஜியும் பயன்படுத்தி என் தொகுதியை மிக சிறந்த தொகுதியா மாத்திருக்குன்னு காமிங்க பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் தன்னோட ஊரை மாத்திருக்குன்னு காமிங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்க கூட்டணி தத்துவம் சரியானதை நாங்கள் ஒத்துக்கிறோம். கூட்டணி தத்துவன்றது எல்லாத்தையும் அமுக்கிறதுக்கு போதுதான். இங்க எப்பவுமே எது தீர்மானிக்கும்னா தத்துவம் தான் இந்த நிலத்தை வந்து ஒரு அரசியலை தீர்மானிக்கணும். ஆனா கூட்டணி தான் இங்க அரசியலை தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த அரசியலை வந்து குப்பைக்காடு மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் தத்துவத்தை நோக்கி சில இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை கெடுக்கிறதுக்குனே இன்னும் புதுசா ஆளை இறக்குவாங்க. புதுசா இறக்கி விட்டுட்டு அதை எல்லாத்தையும் களைச்சி விடுவாங்க. இங்க வந்து இவங்களுக்கு வேண்டியது தத்துவமே கிடையாது. வெறும் கவர்ச்சி, அவ்வளவுதான். கவர்ச்சி திட்டங்கள், இலவச திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள் மட்டும்தான் தேவை. எப்படி பார்ப்போம்.